கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே கூடி வந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 11 மாதங்கள் நம்மை அற்புதமாய் ஆச்சரியமாய் கர்த்தர் நமக்கு நடத்தி வந்த எல்லா பாதைக்காய் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் நான் சொன்னது போல இந்த வருஷத்தின் துவக்கத்தை கண்டவர்கள் முடிவை காண முடியல. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்து சுகத்தோடு பலத்தோடும் இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறதுக்காய் கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பணம் இருந்தும் நிம்மதி இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்கிற எத்தனையோ ஜனங்களை பார்க்கிறோம். அவருடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் கர்த்தர் நம்மை நிறைத்து வைத்திருக்கிறதுக்காய் கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு 4 காரியத்தை நாம் பார்ப்போம், வாசிப்போம். உபாம புஸ்தகம் 33வது அதிகாரம் 28வது வசனம், பக்கம் 268வது பக்கம். ம் 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 வாசிங்க. ம் 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 ஜபத்தோடு நாம் காணப்படுவோம். இல்லை, இந்த 28வது வசனத்தில் இஸ்ரவேல் சுகமாய் தனித்து அவன் என்ன செய்வான்? வாசம் பண்ணுவான். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் பேசும். இஸ்ரவேல் ஆண்டவரே சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் என்று சொன்னது போல ஆண்டவரே இதிலிருந்து உடைய வார்த்தைகளை தருவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே சுகமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய். நீர் பேசு, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினால் கேட்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. இங்கே நான் வாசிக்கும் போது இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவார். நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்கே போட்டிருக்கு இஸ்ரவேல் சுகமாய் தனித்து அவன் என்ன செய்வான்? வாசம். அதுக்கு அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது இஸ்ரவேலை நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வாசிக்கும் போது இஸ்ரவேல் சுகமாய் தனித்து அவன் என்ன செய்வான்? வாசம். அப்போ கடந்த 11 மாதங்கள் சுகமாய் இருக்கும்படி செய்த ஆண்டவர் இந்த 12வது மாதத்திலேயும் நம்முடைய சுகமாய் அவர் வைக்க முடியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அவன் தனித்து வாசம் பண்ணுவான். வியாதியோடு அல்ல, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து என்ன செய்வான்? வாசம் பண்ணுவான் என்று சொல்லி பார்க்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதிகமாய் விரும்புகிறது எதை? சுகத்தை விரும்புகிறோம். 3 யோவான் இல்லை நாம் வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரியமானவனே, காயோ பார்த்து சொல்றாரு யோவான், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை? 1 2வது வசனமா? ஸ்தோத்திரம் 2 தானே? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அப்ப எல்லாவற்றிலும் வாழ்ந்து நாம் வியாதியோடு பிரச்சனையோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணுமா? வாழ்ந்து சுகமாய் இருக்கபடி ஆண்டவர் நம்மை மாற்றுகிறவர். அல்லேலூயா. இன்றைக்கு ஸ்தோத்திரம், நம்ம எப்படி நாம் சுகமாய் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போம். ஒரு 4 காரியம் நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். முதலாவது காரியம், நம் சுகமாய் இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும் அப்படின்னா, நீதிமொழிகள் 18வது அதிகாரம், தெரிந்த வசனம் தான். 18:10 வாசிங்க. கர்த்தரி நாமம் எடுத்துட்டீங்களா? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான்.
அப்ப சுகம் எதில் இருக்கிறதுனா கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால்தான் பிசாசு நடுநடுங்கும். கர்த்தருடைய நாமத்தினால்தான் வியாதிகள் நம்மளை விட்டு என்ன செய்யும், போகும். நம்முடைய திறமை கொண்டு அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தில் என்ன இருக்கிறது? சுகம் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் பழுத்த துருகம். நீதிமான் அதுக்குள்ளே என்ன செய்வான்? எதுக்குள்ளே? அவருடைய நாமத்துக்குள்ளே என்ன செய்வான்? ஓடி அவன் சுகமாயிருப்பான். அல்லேலூயா. இந்த நல்ல காலவளையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தை உச்சரிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானாய் மாற 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 நமக்குள்ளே ஆண்டவர் ஒரு தெய்வீக சுகத்தை நமக்குள்ளே என்ன செய்கிறார்? தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தினால தான் பிறவி சப்பானி கூட எழுந்திருந்து என்ன செய்யும்? நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய நாமத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அவருடைய நாமத்தை நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு சுகம் எதில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே என்ன இருக்கிறது? சுகம். அதற்குள்ளே ஓடி நீதிமான் எப்படி இருப்பான்? ஓடி அவன் சுகமாகி இருப்பான் என்று சொல்லி பார். இந்த காலவெளியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை நாம் ஒவ்வொரு நாளும் துதிக்க நம்முடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய சகல பலவீனங்கள் நம்முடைய எல்லா வியாதிகளையும் கர்த்தர் மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. அப்போ சுகம் எதில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவருடைய நாமத்துக்குள்ளே என்ன செய்கிறது? அவருடைய நாமத்தை நாம் உச்சரிக்கிறவர்களாய், அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறவர்களாய். ஏன்னா வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இயேசு கிறிஸ்து நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் என்ன செய்யலை, கட்டளை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நாமத்தை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது காரியம் சுகம் எதில் இருக்கிறது? இஸ்ரவேல் என எப்படி இருப்பான்? சுகமாய் தனித்து வாசமாய் இருப்பான். ரெண்டாவது சுகம் எதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தால் லேவியராம புஸ்தகம் 25வது அதிகாரம். சும்மா சோத்திர இஸ்ரவேல் சுகமாக இருக்க முடியாது. அதுக்கு சில நிபந்தனைகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். முதலாவது கர்த்தருடைய நாமத்திலே சுகம் இருக்கிறது. ரெண்டாவது லேவியராமம் 25:18-19. ஆதியாமம், யாத்திராமம், லேவியராமம் இல்லை, இதான் என் கட்டளைகளின்படி. அங்கே இரண்டாவது காரியம், என் கட்டளையின்படி நீங்கள் செய்து என் நியாயங்களை, அதாவது 25:18-19. அடுத்த வாசிங்க. என் நியாயங்களை கை கொண்டும் அவைகளின்படி என்ன செய்யுது? இங்க நல்லா கவனிங்க. என் ஸ்தோத்திர சுகம் எதில் இருக்கு தெரியுமா? என்னுடைய முதல்ல என்ன போட்டிருக்கு? என் கட்டளைகளையும், கட்டளையின்படி ஆண்டவர் என்ன கட்டளை இருக்கிறாரோ அந்த கட்டளையின்படி செய்து என் நியாயங்களை நீங்கள் என்ன செய்யணும்? கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். எப்படி இருப்பீங்க? அப்ப நம்ம சுகம் எதில் இருக்கு? ஆண்டவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியமங்களையும் நம்ம கை கொண்டு நடந்தால் நிச்சயமாய் நம்முடைய ஆண்டவர் எப்படி வச்சிருப்பார்னா சுகமா வச்சிருப்பார். அல்லேலூயா. பூமி 19வது வசனம், பூமி அதனுடைய கனியை தரும். நீங்க எப்படி இருப்பீங்க? சோதரர். இன்னைக்கு யாரும் திருப்தியா சாப்பிட முடியல. அளவு சாப்பாடு தான் என்ன செய்கிறது? இருக்கிறது. காலையில் 2 இட்லிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. மத்தியானம் கொஞ்சம் தான். டாக்டர் என்ன சொல்கிறாங்க? கொஞ்சம் தான். நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தூக்குச்சட்டி நிறைய மத்தியானம் சாப்பிடுவாங்க. அல்லேலூயா. இப்போ தூக்குச்சட்டி மூடி அளவு கூட என்ன செய்யும்? தோத்து. அன்றைக்கி ஒரு பையனை பார்க்குறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வேலைக்கு போகிறான். ஸ்தோத்திரம். இது என்ன ஸ்தோத்திரம்? பேண்ட்டில் புடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இப்படி தட்டுறேன். அவன் டிஃபன் பாக்ஸை பைக்கில் பேண்ட்டுக்குள்ளே போட்டிருக்கான். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வேலைக்கு போகிறவன் என்ன அப்படி பேண்ட்டில் என்ன இதுக்கு என்ன இவ்வளோ பெருசாக வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தா இவ்வளோ போல ஒரு டிஃபன் பாக்ஸ் எங்கே இருக்குது? பேண்ட்டு. இன்னைக்கு அப்படி ஆகிப்போச்சு. அப்போது ரெண்டாவது காரியம், நாம் சுகமாக இருப்பதற்கு அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியமங்களையும் நம்ம என்ன செய்யணும்? கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள்.
அப்போ தேசத்தில் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு தேசத்தில் குடிகள் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியமங்களையும் கை கொண்டால் தேசத்தில் எல்லாரும் என்ன செய்ய முடியும்? சுகமாய் குடியிருக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதனால தான் உலகமெங்கும் பலவிதமான வியாதிகள் இன்றைக்கு என்ன செய்கிறது? பெருத்து கொண்டு இருக்க. அடுத்த வசனம் 19. பூமி நம்ம சுகமாக இருக்கும்போது பூமி தன்னுடைய கனியை தரும். ஸ்தோத்திரம். பூமி அதனுடைய கனிகளை என்ன செய்யுமா? தரும். நீங்க திருப்தியாய் சாப்பிட்டு நீங்க எப்படி இருப்பீங்க? சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். சுகத்தை ஆண்டவர் எப்படி நமக்கு தருகிறார் என்று சொன்னால், அவருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு நாம் நடக்கும்போது நம்முடைய தேசத்தில் நம்மை சுகமாய் நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார்னா குடியிருக்க பண்ணுவார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்களும் விரும்புகிறது எதை தான்? சுக வாழ்வை தான் விரும்புகிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பணம் இருக்கோ பணம் இல்லையோ, ஆனால் நல்ல சுகம் இருந்தால் போதும் என்று தான் இன்றைக்கு விரும்புகிறதை பார்க்கிறோம். இந்த சுகத்திற்காக எத்தனையோ காரியத்தை இன்னைக்கு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். சுகம் எதிலே உண்டாகிறது? ஆண்டவருடைய நாமத்திலே உண்டாகும். இரண்டாவது சுகம் எதிலே உண்டாகிறது? அவருடைய கட்டளைகளும் நியாயங்களையும் கை கொண்டு நாம் நடக்கும்போது சுகம் உண்டாகிறது. மூன்றாவது, இந்த 2 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது காரியம், நமக்கு சுகம் ஆண்டவர் எப்படி நமக்கு தருகிறார்னா, சங்கீதம் 4வது சங்கீதம் 8, 9 வாசிங்க. சங்கீதம் 4வது அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனமும். சங்கீதம் 4:8. அவர்களுக்கு தானியம் திராட்சை ரசமும் பெருகியிருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிறோம், அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தார். என்னை நீர் ஒருவர் தான் என்னை சுகமாய் எப்படி பண்ணுவீர்? அப்போ சுகம் எதில் இருக்கிறது தெரியுமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் மேலே என்ன வைக்கணும்? கர்த்தர் மேலே என்ன வைக்கணும்? நம்பிக்கை வைக்கணும். ஸ்தோத்திரம். அவர்களுக்கு தானியமும், உலகத்தாருக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெரிய இருக்கிற காலத்தில் என்ன இருக்கும்? நிறைய மூட முடியாத நெல் இருந்தால், ஸ்தோத்திரம், வீட்டு நிறைய பணம் இருந்தால் அவர்களுக்கு என்ன இருக்கும்? அப்போ தானியமும் திராட்சை ரசமும் பெரிய இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கலாம், அதிக சந்தோஷத்தை எனக்கு நீர் என்ன செய்தீர்? தந்தீர். அடுத்து எப்படியா? சமாதானத்தோடு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் தூக்க வரலன்னு சொல்லி 3 மாத்திரை 4 மாத்திரை போட்டால் தான் என்ன செய்யுது? தூக்க மாத்திரை போட்டால் தான் இன்னைக்கு தூக்கம். வாசிங்க. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். அப்போ நீர் ஒருவரே அப்படின்னா என்ன? அவர் மேல நமக்கு என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறவர்களை ஆண்டவர் நிச்சயமாய் சுகமாய் இருக்கும்படி கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பலவீனம் நிறைந்த உலகம், தோத்திர பாடுகள் நிறைந்த உலகம், பல சூழ்நிலைகள் உள்ள உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சுகம் எதில் இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் மேல நீரே சுகமாய் தங்க பண்ணுவீர் என்று சொல்லி எழுதப்படும். அப்போ அதுக்கு இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். யோபுல 11வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 11:18 தானே சார்? 11:18. நம்பிக்கை உண்டாய் இருக்கிறதினால் எப்படி இருப்பீர்? சுகமாய் இருப்பீர், திடனாய் இருப்பீர். அப்போ எதனால? ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறதுனால எப்படி இருப்பீர்? திடனாய் இருப்பீர். ஆராய்ந்து நீர் சுகமாய் படுத்துக் கொள்வீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபை பார்த்து சொல்கிறதை பார்க்க. அப்போ ஸ்தோத்திரம், நம்ம ஆண்டவர் மேல ஸ்தோத்திரம் நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் சுகமாய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
மாம்சம் பலவீனம் உள்ளதான், ஆவியோ உற்சாகம் உள்ளது. பலவீனத்தில் அவனுடைய பலன் என்ன செய்யும்? பலவீனம் வரும்போதெல்லாம் நம்ம ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். சரி, மூணாவது காரியம். நாலாவது காரியம், ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சோத்திரம். நாலாவது இங்கே வாசிக்க உபாம புஸ்தகம் முதல்ல வாசித்த 33வது அதிகாரம் 33:12. அதிகாரம் 12வது வசனம். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு, பென்யமீன் எப்படிப்பட்டவனா? கர்த்தருக்கு பிரியமானவன். அவன் எப்படி இருப்பானா? சுகமாய் என்ன செய்வான்? அவன் சுகம் எதில் இருக்கு அப்படின்னா, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும். பென்யமீன் எப்படிப்பட்டவனா? கர்த்தருக்கு பிரியமானவன். அவன் அவரோடு கூட எப்படி இருப்பான்? அப்போ பென்யமீன் மாத்திரமல்ல, நம்மளும் ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்போமானால் நம்ம எப்படி இருப்போம்? சுகமாய் இருப்போம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் முதல்ல நான் சொன்னது போல, பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இரு? சுகமாயிரு. அப்ப சுகம் எதில் இருக்கிறதுனா, கர்த்தர் பிரியமா நடக்கணும். அல்லேலூயா. சிலர் தனக்குத்தானே எப்படி நடப்பாங்க? பிரியமா இருப்பாங்க, மற்றவங்களுக்கு பிரியமான காரியத்தை செய்வார்கள். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய மறந்து விடுவாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வோமானால் நம்மளை ஆண்டவர் சுகமாய் இந்த பூமியில், இந்த உலகத்தில் நம்மை சுகமாய் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது 100 நமக்கு தெரிந்து வாசிக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 143:10 சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே என்று சொல். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்போ ஸ்தோத்திரம், உமக்கு பிரியமானதை நான் என்ன செய்யணும்? நம்முடைய ஆண்டவர் கூட பிதாவுக்கு பிரியமானதை என்ன செய்தார். அதான் முதலாவது ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது ஸ்தோத்திரம், இவர் என் நேசகுமாரன், நான் இவரில் எப்படி இருக்கேன்? பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்க நம்ம சுகம் எதில் இருக்கிறது? ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம். நமக்கு பிரியமானதை செய்யக்கூடாது. நமக்கு பிரியமானதை நாம் செய்வோமானால் நாம் சுகமாக இருக்க முடியாது. ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தால் நம்மளை ஆண்டவர் சுகமாயிருப்பார். இந்த 12வது மாதத்தில் இஸ்ரவேலே நீ யாரு? இங்க ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணும். அதுக்கு அடுத்த வசனத்தில் நாம் போட்டிருக்கு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன். நான் சொல்றேன், நமக்கு எவ்வளவு பலவீனம் வந்தோ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள ஒருவருக்கு சொல்லி ஜெபிக்கிறது தப்பு கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு கை ஓசை என்ன செய்யாது? கேட்காது. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர். சிலர் என்ன செய்யணும்னா, தனக்கு பலவீனம் இருக்கு, வியாதி இருக்கு, யார்ட்டையும் என்ன செய்ய மாட்டாங்க. நான் ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்றேங்க, அது பெரிய தவறு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு பூர்வமான விடுதலை, சுகத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய முடியும்? தர முடியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் இஸ்ரவேல் அவன் ஸ்தோத்திரம் எப்படி இருப்பான் போட்டிருக்கு? சுகமாய் தனித்து வாசம். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்து கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை நடத்தும்படியாய். ஓ ஸ்தோத்திரம். பிரிய மானவனே, ஓ ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரிய மானவளே, ஓ ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. அப்படியே எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். இஸ்ரவேல் ஓ சுகமாய் ஓ ஸ்தோத்திரம் தனித்து வாசம் பண்ணுவான் என்று எழுதப்படும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓ இந்த நல்ல காலவெளியில்
ஓ கர்த்தருடைய நாமம் பழுத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி அவன் சுகமாய் இருப்பான் என்று எழுதும். இந்த காலவெளியில் நீங்களும் நானும் ஓ ஸ்தோத்திரம் சுகமாய் இருப்பதற்கு கர்த்தருடைய நாமத்துக்களை நாம் ஓடி வரணும். நாம் நீதிமானாய் இருக்கணும். நீதிமான் தான் சுகமாய் இருக்க முடியும். ஓ ஸ்தோத்திரம். நீதிமானுக்கு ஒரு கேடு வராது என்று எழுதப்பட்டது. ஓ ஸ்தோத்திரம். நீதிமான் ஓ ஸ்தோத்திரம் படையை போல அவன் செழிக்க முடியும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே ஓ ஸ்தோத்திரம், உம்முடைய நாமத்துக்குள்ளே ஆண்டவரே நாங்கள் ஓடி வரத்தக்கதாக உதவி செய்யும் ஐயா. உம்முடைய கட்டளைகளையும் உம்முடைய நியாயங்களையும் ஆண்டவரே நாங்கள் கை கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஓ அவருடைய கட்டளைகளும் நியாயங்களையும் கை கொண்டு நடந்தால் நாம் இந்த உலகத்திலே நாம் சுகமாய் இருக்க முடியும். மூன்றாவது, கர்த்தர் மேலே நம்முடைய நம்பிக்கை. மனுஷர் மேலே நம்பிக்கை வைக்காதபடி கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைப்போமானால் ஓ இந்த பூமியிலே ஓ நம் சுகமாய் கூடியிருக்க பண்ண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாலாவது காரியம், கர்த்தருக்கு பிரியமாய் ஓ ஸ்தோத்திரம் நம்ம பிரியமுள்ளவர்களாக நாம் இருப்போமானால், பெஞ்சமின் ஓ ஸ்தோத்திரம் ஓ ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாய் இருந்தான், ஆகையால் அவன் சுகமுள்ளவனாய் மாறினான் என்று ஓ அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் கர்த்தரமை மாற்றும்படியாய் ஓ ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம். பரிசுத்தமும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த காலவெளியில் இந்த 12வது மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவரே சபைக்கு வேண்டிய வார்த்தைகளை நீ தந்தபடி நாள் உம்மை துதிக்கிறோம். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தந்து இஸ்ரவேல் தனித்து ஆண்டவரே இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் சுகமாய் தனித்து வாசம் பண்ண கர்த்தர் உதவி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட அந்த 4 காரியத்தின்படி நாங்கள் நடக்கும்போது ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் சுகமாய் கூடியிருக்க பண்ணுகிற தேவன், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்த சகோதர சகோதரி எல்லாரையும் ஆசீர்வதி, வரத்தளப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதி, ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு வான். கடம்புல இருக்கிற ஆராதனை போக்குவரத்து எல்லாவற்றிலும் நம்முடைய கரம் இருக்கட்டும். இந்த இடத்துல இருக்கிற ஆராதனை, பாளையங்கோட்டையில் இருக்கிற கர்த்தருடைய பந்தி, இந்த இடத்துல இருக்கிற கர்த்தருடைய பந்தி நடத்த போகிற நம்முடைய மகனோடு கூட நம்முடைய கரம் இருக்கட்டும். இந்த இடத்துல நடத்துகிற அடிமையை கர்த்தர் பலப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். தூரத்திலும் சவுத்திலும் பிள்ளைகளை ஆராதனை கர்த்தர் கூடி சேர்ப்பீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை முற்றிலும் தாழ்த்துகிறோம். ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமானதையே நாங்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல வரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.